பயணம் தொடங்கிவிட்டது. அதாவது ரொம்ப ஒர்க் ப்ரெஷர் இருக்க மாதிரி இருந்தது. சரி ஓகே எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது கூப்பிட்டு போ ஆல்பர்ட் அப்படின்னு சொன்னேன். நம்ம வந்து எப்போ பார்த்தாலும் ஊட்டி, கோயம்புத்தூர், பொள்ளாச்சி இப்படி வந்து இந்த பக்கமே சுற்றிட்டு இருக்கோம், கொஞ்சம் அங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை போகலாம் அப்படின்னு சொல்லி ஆல்பர்ட் என்னை கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து டிவிகே மாநாடு. ஆல்பர்ட்டோட பிளான்ல ஒவ்வொரு வாட்டி தீயதான் வைக்கணும். நல்லா உட்காந்து அடுத்த வாரம் விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு நான் பிளான் போட்டா இந்த வாரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேட்டை சொன்னாங்க ஆல்பர்ட். நாங்க பார்க்கவே இல்ல, பொள்ளாச்சியெல்லாம் தாண்டிட்டோம். அப்புறம் வந்து அதெல்லாம் ஏன்டி கேலண்டர்ல பார்த்து டிவிகே மாநாடு போட்டுருப்பாங்க, அப்புறம் பார்த்தா விநாயகர் சதுர்த்தி போட்டுருந்தாங்க. சரி ஓகே நம்ம வந்து அதுக்கு முன்னாடியே போயிட்டு வந்துடலாம், ஏன்னா விநாயகர் கரைக்கிறதுக்காக வந்து எல்லா ஊர்வலம் போயிட்டு இருப்பாங்க. அப்புறம் பார்த்தா ஸ்டோரி போட்டோம் இன்ஸ்டால, பூரா பையிலும் வந்து டிவிகே மாநாடு போனா நான் மேல போயிருவேங்க. நான் அப்புறம் உடனே நீங்க கேட்பீங்க வேற ஏதோ கட்சியா நீங்க? கண்டிப்பா கிடையாது. நாம வந்து 2026ல நம்ம தான். ஆனா மாநாட்டுக்கு போனோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து நசுக்கி பிழிஞ்சிருவாங்க. அதனால நம்ம ஆதரவை வந்து தள்ளி இருந்தே தலைவருக்கு கொடுப்போம். நம்ம வந்து இப்போ அதுக்கு இந்த கட்சியான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. நான் வந்து அந்த 2026ல யார் வந்து நல்லது நிறைய செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களோ அவங்களுக்கு போட்டுருவேன் கடைசி நேரத்துல. ஆனா எந்த கட்சிக்காரியும் நான் கிடையாது. ஸோ இப்போ வந்து சாப்பாடு எங்க நல்லா இருக்கும்னு பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷன் வந்து சோறு, அப்புறம் தான் மீதி. போவோம் வாங்க. அழகா இருக்குல்ல இதெல்லாம். விண்மில் சுத்துது, சுழலுது, அப்படியே கார் குதிக்குது, பறக்குது. பறக்குறோம், பிறந்தே ஆவறோம். இப்ப அங்க டோல் இருக்குமோமா, ஆள் கூட்ட நிறுத்திட்டு போறாங்க. அதாவது உங்களுக்கும் உங்க புருஷன் கூட போறதும் எருமை மாடு கூட போறதும் ஒரே மாதிரி இருக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அங்க ஒரு சன்ஃபிளவர் தோட்டம் போட்டிருந்தாங்க, ஒரு 4-5 ஏக்கராக்கு நல்ல பெரிய சன்ஃபிளவர் தோட்டம். அப்படியே அழகா இருந்துச்சு. ஐயோ வீடியோ எடுக்கலாம்டா, நிறுத்துடான்னா இவன் க்ரூஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் வண்டியை 100-120ன்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா இந்த பைபாஸ்ல வந்து யாருமே இல்ல, புதுசா போட்டிருக்க பைபாஸ். அவங்களே ஸ்பீட் லிமிட் 100-120ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால இவனுங்க சும்மாவே ஓட்டுவாங்க. அப்போ ஓட்டிக்கிட்டு இருக்கான். சரிடா இப்ப கொய்யாப்பழம் வித்தாங்க, கொய்யாப்பழம் வாங்கி தாடான்னு நிறுத்தல. கொய்யாப்பழம் ஏண்டி நம்ம வண்டியை பார்த்து ரோட்டை பார்த்து. ஆமா ஆல்பர்ட், நீ வந்து இப்ப வந்து ஃளைட் வந்து உனக்கு டேக் ஆஃப் ஆயிரும் 10 நிமிஷத்துல. சீக்கிரம் போ, கூட்டு வந்தது வெளியே போகணும் சரிடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவன் வந்து நம்மளுக்கு எதுவுமே வாங்கி தரவும் மாட்டானுங்க, எதுவுமே காட்டவும் மாட்டானுங்க. இந்த கருப்பு கலர் தார் ரோட்டை நல்லா வெறிக்கி பார்த்துட்டு நம்ம போயிட்டு திரும்பி வந்துட வேண்டியதுதான். அதுதான் வந்து 105 கிலோமீட்டர் 105 போயிரோம், சாப்பிடுறோம். அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு வெயிட்டான பர்ச்சேஸ் ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன். ஆல்பர்ட்டுக்கே இப்போ வரைக்கும் அது தெரியாது. ஸோ நம்ம வந்து அதையும் போய் பண்ணலாம் வாங்க. கொய்யாப்பழம் இன்னும் வாங்கி தர மாட்டான், சத்தியமா சொல்றேன், வாங்கி தர மாட்டான். மதுரை வந்தோன்னே தான் ஒன்று ஞாபகம் வந்தது. ரொம்ப நாளா வந்து இந்த தீபாவளி வரும்போதெல்லாம் ஒரு 3000 ரூபாய்க்கு நம்ம ஊர்ல குட்டி டப்பா வாங்கணும் அப்படின்னா வந்துட்டு அவ்வளவுதாங்க 3000 ரூபா அப்படிம்பாங்க. என்னங்க சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி மேப் போட்டு பார்த்தேன். மதுரையிலேருந்து சிவகாசி 70 கிலோமீட்டர் தானாமா. வாங்கிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் கைஸ். வாங்குறோம் இன்னைக்கு. போலாமா? ஆல்பர்ட் வந்து குசியா தான் வருவார். ஏன்னு வச்சுக்கோங்களேன், பட்டாசு வாங்குறது மட்டும்தான் நானு, வெடிக்கிறது பூரா அந்த பயமுள்ளதான். முகத்துல சந்தோஷத்தை பாருங்க, பொலிவு பெற்றுக்கிட்டு இருக்குது மூஞ்சி. ஸோ நம்ம போயிட்டு சாப்பிட்டு டைம் இருந்துச்சுன்னா போய் அதையும் வாங்கிட்டு வந்துருவோம். ஓகே, குமார் மெஸ்ன்னு நீங்க சொல்லி ப்ளீச் எழுது இப்படி நிக்கணும். மீல்ஸு, இந்த ஜீவன் எப்பவும் போல பிரியாணி, இந்த ஜீவன் எப்பவும் போல தயிர் சோறு. லெமனை கண்ணா புடிஞ்சுட்டான். அதெல்லாம் புளிஞ்சு சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டாச்சு. ஆக்சுவலாக வந்து நிறைய சாப்பிட்ட மாதிரி இருந்தது. பட் வந்து பில் வந்து 1360 வந்துச்சு. ஓகே தான். ப்ரைஸ் வந்து ரொம்ப, நாங்கள் வந்து கோயம்புத்தூரில் சாப்பிட்டு எங்களுக்கு இங்கே நிறைய சாப்பிட்டு கம்மியாக வந்த மாதிரி இருக்கு. கோயம்புத்தூரில் 2 பிரியாணி ஒரு சைடிஷ் ஆர்டர் பண்ணாலே மட்டன் பிரியாணி, மட்டன் சைடிஷ். உடனே கோயம்புத்தூர்காரங்க வந்து திட்டாதீங்க, 1000 ரூபா தொட்டுரும். ஆனால் வந்து நான் பீயிங் உண்மையை சொல்லணும் அப்படின்னா ரொம்ப அப்படியே வெளியே ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ணி உள்ள போய் வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் ஆட் பண்ணல, அந்த மாதிரி இருக்கு. பட் 20 நிமிஷம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் உள்ளே போய் சாப்பிட்ற அளவுக்கு பிரமாதமாக டேஸ்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா
கிடையாது. இது வந்து மதுரையில் குழம்பு ஐர மீன் குழம்பு இங்கே மட்டும்தான் கிடைக்கும். அதாவது மதுரையில் மட்டும்தான் கிடைக்கும். பட் மதுரையில் வந்து நார்மலாக எந்த மெஸ்ஸுக்கு போய் சாப்பிட்டாலும் இந்த டேஸ்ட் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதாவது இது வந்து ஹைப் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு இல்லை. மதுரையில் சாதாரண கடையிலேயே இந்த அளவுக்கு சூப்பராக தான் கொடுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த கடை வந்து ஓவர் ஹைப்டா இல்லை நார்மலாக இல்லை ஓவர் ப்ரைஸ்டா அப்படின்னு கமெண்டில் நீங்கள் தெரிக்க விட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம். ஸோ வந்து மணி இப்போ என்ன 2:30 தான் ஆச்சு. 3:15 ஆச்சு. நம்ம வந்துட்டு இன்னைக்கு சிவகாசி போகாமல் ஓய்வதில்லை. ஸோ வாங்க போகலாம். என்னடா இது பொள்ளாச்சிக்கே சவால் விடும் போலையே ஏரியா. அப்படியே கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பச்சை பசேல்னு அருமையாக இருக்கிறான். மதுரை முள்ளி மணக்குது ஜல்லி. மதுரை முள்ளி மணக்குது ஜல்லியா? என்ன வேணும்? துப்பாக்கி வேணுமா? வாங்கி தரேன்டா. ஒரு வழியா கடையை கண்டுபிடிச்சாச்சு. கடைக்கு வந்திருக்கோம். ஃப்ரெண்டு சொல்லி தான் வந்து இந்த கடையை வந்து தேடி கண்டுபிடிச்சோம். போய் பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு வாங்கிட்டு. லாஸ்ட் இயர் வந்து ஆல்பர்ட்டோட ஃப்ரெண்டு வாங்கி ப்ரைஸும் பெட்டராக இருந்தது, குவாலிட்டியும் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. துப்பாக்கின்னு ரொம்ப நேரமா தொல்லை பண்றேன். இந்த டைப்பர் டிக்கியா இருக்காது, வேணும்னா 5 கிலோ 10 ரூபான்னு கொடுக்குறேன், வாங்கிட்டு போங்க சார். உனக்கு 5 நிமிஷத்துக்கு அப்படி இருக்கே. வெளியே இறங்கல நீ, இறங்கி பாரு. சிலிண்டர் கோயம்புத்தூர் மாதிரி இருக்காதா? சரியான வெயில் போட்டு பழக்கு பழக்கு பழக்கு. ஆல்பர்ட்டுக்கு வந்து ஒரு லாங் டைம் பக்கெட் லிஸ்டே வந்து நனவாகுதுன்னு சொல்லலாம். அப்போ சிவகாசி வந்து வாங்கணும்னு சொல்லி நான் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன். கம்பெனில வந்து ஒருத்தர் சிவகாசிக்காரரு. ஸோ அவர்கிட்ட சொல்லி தான் எல்லாரும் பட்டாசு வாங்குவாங்க. அவர் வந்து வாங்கி வாங்கி அனுப்பிச்சு விடுவாரு. ஸோ அப்போ வந்து யோசிச்சுட்டு இருந்தேன் நம்மளும் சிவகாசி போய் ஒரு நாள். அப்போ வந்து அவர்கிட்ட நீங்க ஏன் வாங்கலன்னு நீங்க யோசிக்கலாம், காசு இல்ல. அப்போ பட்ஜெட் பிரச்சனை. இப்போ வந்து வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை. சரி வந்தாச்சு, பார்ப்போம். என்ன வாங்க போறோம்? என்ன வாங்க போறோம்? துப்பாக்கி. அவனுக்கு தெரிஞ்ச ஒண்ணே ஒண்ணு துப்பாக்கி. ஆல்பர்ட் வெடிச்சு காட்டுவாங்களா? தெரியல, கேட்டு பார்க்கலாம். நம்ம வந்து வெடிச்சு காட்ட சொல்லி பார்க்கலாம், வீடியோ எடுக்கலாம். வீடியோல வந்து நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். நல்லா இருந்தது அப்படின்னா நான் டீடைல்ஸ் எல்லாமே வாங்கி தரேன். உங்களுக்கு யாருக்காவது வேணுச்சுன்னா அப்படி வேணுச்சுன்னா கூட நீங்க வாங்கிக்கலாம். பாப்போம், ஃபர்ஸ்ட் போய் பாப்போம். ஆன்லைன் டெலிவரி இருக்குங்கிற மாதிரியும் போட்டிருக்காங்க. ஸோ தட் நம்ம பார்க்கலாம். உள்ள போய் பார்த்துட்டு அப்புறம் நான் சொல்றேன். வியான் சார் போலாமா? உள்ளே போய் பட்டாசெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் தாங்க சொன்னாங்க, இங்கே வீடியோவை பார்த்துட்டு ஆர்டர் பண்ணுற ஃபர்ஸ்ட் 100 கஸ்டமர்ஸுக்கு பில் வேல்யூலேருந்து எக்ஸ்ட்ரா 5% டிஸ்கவுண்ட்டும் கொடுக்க போகிறோம் அப்படின்னு. டப்பா மட்டும்தான் பெருசு. ஆக்சுவலாக உண்மை சொல்லணும்னா நம்ம ஊரில் கவரில் வாங்கினா என்ன ரேட்டோ இந்த அட்டைப்பெட்டியுமே அவ்வளோ ரேட்டு தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபாலோவர்ஸ்க்காக கொஞ்சம் சின்ன சின்ன வீடியோ கிளிப்ஸும் எடுத்திருக்கேன். நான் வந்து இங்கே நிறைய கடை தேடி பார்த்தேன். அதில் வந்து இந்த கடை எனக்கு பெஸ்ட்டாக இருந்துச்சு. 90% டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க. ஸோ நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது பட்டாசு. நம்ம வந்துட்டு கொஞ்சம் பட்டாசு வாங்கினதை பர்ஸ்ட் பண்ணியும் பார்ப்போம். ஸோ தட் வந்து உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் கொடுக்குறேன். அவங்கக்கிட்ட எப்படி இவ்வளோ ப்ரைஸ் கம்மியாக கொடுக்க முடியுது அப்படிங்கிறதையும் நம்ம கேட்போம். வாங்க போய் கேட்கலாம். ஆக்சுவலாக வந்து மதுரை பக்கம் வந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து சிவகாசியில் கிராக்கர்ஸும் வாங்கிட்டு போயிடலாங்கிறக்காக நாங்கள் இன்சைடு வந்தோங்க. சிவகாசி ஃபுல்லாக சுற்றிட்டோம், ஈவினிங்கே ஆயிடுச்சு. பட் எனக்கு வந்து உங்கள் ஷாப்பில் தான் ப்ரைஸ் ஓரளவுக்கு பெஸ்ட்டாக இருந்துச்சு, குவாலிட்டியும் நல்லா இருக்குது. எப்படி உங்களால் மட்டும் இவ்வளோ ப்ரைஸ் கம்மியாக கொடுக்க முடியுதுங்க? ஆக்சுவலி மேம் நாங்கள் ஹோல்சேல் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் மேனுஃபேக்சரர்ஸ் பேசிக்கலி. பட் சரி, மக்கள் வந்து கொஞ்சம் சீப்பான ரேட்டில் நல்லா தீபாவளி என்ஜாய் பண்ணலாங்கிறதுக்காண்டி எல்லாருக்குமே இதே ரேட்டில் வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கீங்க. வந்து தான் பர்ச்சேஸ் பண்ணணுமா இல்லை ஆன்லைன் டெலிவரி? இல்லை மேம், ஆல்ரெடி தீபாவளி நேரத்தில் ரொம்ப க்ரௌடடாக இருக்கும் சிவகாசி. ஸோ நீங்கள் ஆன்லைன்லேயே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் டெலிவரி கொடுத்துருவோம். ஸோ இப்போ ஒருத்தவங்க ஆர்டர் பண்ணுறாங்கன்னா இவன் பேர் தான் விஷால், அவங்க பேர் தான் சுபாஷ். அதாவது இவங்க 2 பேர் தான் அவங்க ஆர்டரை ஃபாலோ அப் பண்ணி டிஸ்பேச் பண்ணுற வரைக்கும், அவங்க போகிற வரைக்கும் இவங்க பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் ஆர்டரில் எதுவும் பிரச்சனை இல்லாட்டி எதுவும் டிஃபால்ட்டாக இருக்குன்னா அது நான் வந்து சப்போர்ட் டீம், நான் வந்து என்னைய காண்டாக்ட் பண்ணிக்கலாம், நான் அதை ஃபாலோ எடுத்துக்கிறேன். ஓகே, இவங்க எல்லாத்தோட காண்டாக்ட் நம்பரும் கீழே டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுங்கள். பெஸ்ட்டான ப்ரைஸில் பெஸ்ட்டான குவாலிட்டியில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எங்கள் கிராக்கர் சிட்டி எக்ஸ்பிரஸில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அண்ட் தீபாவளியை நல்லா ஹாப்பியாக கொண்டாடுங்க. அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி டு எவ்ரி ஒன்.